ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் புனித வெள்ளி ஆராதனைக்கு அன்போடு கூட உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வருடம் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக நமக்கு திருச்சபையில் கூட முடியாத ஒரு நிலைமை, உங்கள் வீடுகளையே திருச்சபையாக மாற்றுகிற ஒரு அனுபவம். ஆகவே ஆண்டவரே, அடுத்த வருடம் இப்படி ஒரு நிலைமை ஏற்படாதபடி, இதோடு எங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கேட்ட கிருமிகள் எல்லாம் வராதபடி தடுத்து நிறுத்தும் ஐயா என்று நாம் ஜபத்தோடு இந்த புனித வெள்ளி ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். ஜபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, உலகமெங்கும் இன்று புனித வெள்ளி குட் ஃப்ரைடே என்று நாங்கள் ஆராதிக்கிற ஒரு நல்ல நாளில் நாங்கள் ஒன்று கூடாதபடிக்கு உலகமெங்கும் 144 போட்டு இப்படி நாங்கள் சங்கடத்திற்குள்ளாக இருக்கிறோம். ஆனாலும் எங்கள் அரசாங்கங்கள் எங்களுக்கு நன்மைத்தான் செய்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்போதும் நாங்கள் இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து இந்த சத்தியத்தை தொலைக்காட்சி வழியாக பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் அனைவரும் இன்றே மீட்கப்பட, ரட்சிக்கப்பட, திருந்த தேவன் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 83வது பாடலை பாடுவோம். எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீர், எங்கே சுமந்து போறீர் இந்த காணலில் உமை, எங்கே சுமந்து போறீர் இந்த காணலில் உமை, அங்கம் முழுதும் நோக ஐயா என் இயேசுநாதம், எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை, எங்கே சுமந்து போகிறீர், தோளில் பாரம் அழுத்த தூக்க பலன் இல்லாமல், தோளில் பாரம் அழுத்த தூக்க பலன் இல்லாமல், தாளும் தத்தளிக்கவே தாப சோபம் பூரணீர், எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை, எங்கே சுமந்து போகிறீர், வாதையினால் உடலும் பாடி தவிப்புண்டாக, வாதையினால் உடலும் பாடி தவிப்புண்டாக, பேதம் இல்லா சீமோனும் பெண்ணாக தாங்கி வர, எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை, எங்கே சுமந்து போகிறீர், தாயார் அழுது வர சார்ந்தவர் பின் தொடர, தாயார் அழுது வர சார்ந்தவர் பின் தொடர, மாயம் இல்லாத ஞான மாதர் புலம்பி வர, எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை, எங்கே சுமந்து போகிறீர், வல்ல பேயை வெல்லவும் மரணந்தனை வெல்லவும், வல்ல பேயை கொல்லவும் மரணம் தனை வெல்லவும், எல்லையில்லா பாவங்கள் எல்லாம் நாசமாகவும், எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை, எங்கே சுமந்து போகிறீர், ஆசனுகாத சத்திய வாசகனே உமது,
வாசனுகாத சத்திய வாசகனே உமது தாசர்களை காக்கவும் தாங்கா சுமை எடுத்து எங்கே சுமந்து போ சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு நேராக அன்போடு வரவேற்கிறோம். புனித வெள்ளி, நல்ல வெள்ளி, இப்படியெல்லாம் இந்த நாளை அழைக்கிறோம். ஏன் இது மாத்திரம் நல்ல வெள்ளி, புனித வெள்ளி என்று அழைக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா? கடவுள் மனிதர்களுக்காக உயிரை கொடுத்த நாள், ஜீவனை கொடுத்த நாள். ஆகவே தான் இதை புனித வெள்ளி என்று நாம் அழைக்கிறோம். அருமையானவர்களே, கடவுள் ஏன் மனிதர்களுக்காக மரிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அந்த காலத்திலே யாராகிலும் பாவம் செய்துவிட்டால், குற்றம் செய்துவிட்டால், அக்கிரமம் செய்துவிட்டால், கெட்ட சிந்தனைகளை சுமந்திருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கட்டளை ஆடு மாடுகளை பலியிட வேண்டும் என்பதுதான். இதை லேவியராம் புத்தகத்தில் நாம் வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகத்திலே இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. காலாகாலமாக எல்லா மதத்திலுமே இந்த பலி இருக்கிறது. பலி என்றால் ஏதாவது ஒரு மிருகத்தை கடவுள் பெயரில் சொல்லி அதை வெட்டி ரத்தம் சிந்துவது. அருமையானவர்களே, அப்படி ரத்தம் சிந்தினாதான் மன்னிப்பு கிடைப்பதாக மனிதன் எண்ணுகிறான். இப்போது ஆடு மாடுகளை பலி கொடுக்கிறோம், கோழி மற்றும் பறவைகளை பலி கொடுக்கிறோம். இன்றைக்கு நமது நாட்டில் பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம் இவைகளையும் பலி கொடுக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் ஒரிஜினலாக மனிதனுடைய பாவத்தை போக்குகிறதா என்று பார்த்தால் இன்று வரைக்கும் கிடையாது. மனுஷன் செய்த தவறை திருப்பி திருப்பி செய்து கொண்டே தான் இருக்கிறான். அதனால தான் இந்த பாவத்தின் வேரை பிடுங்க வேண்டும், பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், இது தொடர்கதையாக போகக்கூடாது என்று கடவுளே தீர்மானித்தார். இதை நாம் தீர்மானிக்க முடியாது. நாம் பாவத்தின் வேரை பிடுங்கவும் முடியாது. ஆதாம் மூலமாக இந்த உலகத்திலே பாவம் வந்துவிட்டது. ஆனால் வந்துவிட்ட பாவத்தை வேரோடு பிடுங்கி போட ஒருவரும் இல்லை. அவரும் பக்தர்களை அனுப்பி பார்த்து சொற்பொழிவாற்றினார், பிரசங்கம் பண்ணினார், நல்ல நல்ல மனிதர்களெல்லாம் அனுப்பி வாழ்ந்தும் காட்டினார். ஆனால் ஒருவரும் இதற்கெல்லாம் மசியவில்லை. மாறாக கடவுள் ஒரு தீர்மானம் எடுத்தார், நாமே தான் போய் இவங்களுக்காக மரிக்கணும். ஆனால் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், கடவுளை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. கடவுளை பார்க்க முடியாது. எப்படி கடவுள் மரிக்க முடியும்? அதனால தான் யோவான் 3:16 இப்படி சொல்லுகிறது, தேவன் என்ன செய்தாராம்? அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உனக்காக எனக்காக பலியாக ஒப்பு கொடுக்க அவரை அனுப்பினார். அவரை ஒருவன் விசுவாசித்தால் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, அதாவது பரலோக ராஜ்யத்தை அடையும்படிக்கு இவ்வளவாய் நம்மீது தேவன் அன்பு கூர்ந்தார் என்று நாம் படிக்கலாம். அருமையானவர்களே, இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிற சத்தியம் என்னென்னா, கடவுள்ன்ற பெயரில் வராத கடவுளுடைய குமாரன் என்ற பெயரில் அவர் இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் அவதரித்தார். மரியாள் மூலமாக, அதாவது பரிசுத்த வித்தாக, மரியாள் என்ற பரிசுத்தமான ஒரு மனுஷியை கிருபை பெற்றவளே வாழ்க என்று காபிரியல் தூதனால் அழைக்கப்பட்ட அந்த பெண்மணி மூலமாக இயேசு பரிசுத்த வித்தாக, ஆண் வித்து இல்லாமல் பிறந்தார். அவர் நமக்காக வளர்ந்தார், வாழ்ந்து காட்டினார். 30வது வயதில் ஊழியத்திற்கு வந்தார். 3.5 வருடம் 12 சீசர்களையும் அதற்கு மேற்பட்ட 70க்கும் அதிகமான சீசர்களையும் அவர் பெற்றிருந்தார். அது இல்லாத 500க்கும் மேற்பட்ட சீடர்களும் அவருக்கு இருந்தார்கள்.
ஆனாலும் அவருடைய முக்கிய சீடர்களாக 12 பேர் இருந்தார்கள். இப்படியெல்லாம் இருந்த காலத்தில் யூத மக்கள் இவர் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு வியந்து சிலர் இவர் மீது பொறாமை கொண்டார்கள், சிலர் இவரை பாராட்டினார்கள். அந்த காலத்தில் இருந்த பிரதான ஆசாரியன், பரிசேயர்கள், சதிசேயர்கள், ஏரோதியர்கள், நியாய சாஸ்திரிகள், மூப்பர்கள், சனதரின் சங்கம் என்று சொல்லப்பட்ட ஒரு குழுவினர், இப்படி அவர் மீது பொறாமை கொண்ட அநேகர் இவரை எப்படி ஆகிலும் ஒழித்து கட்ட வேண்டும், கொலை செய்து விட வேண்டும், ஆள் இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இவரை என்ன பண்ணாங்க, பிடிப்பதிலேயே குறியாக இருந்தார்கள். ஆனால் இவர் பகிரங்கமாக தேவாலயத்திலேயும் பப்ளிக் பிளேஸ்லேயும் மார்க்கெட் பிளேஸ்லேயும் இவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். அவர் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து இவர்களே பிரமித்து போகிறார்கள். அதனால் அவரை பப்ளிக்காக வச்சு அவங்களால பிடிக்க முடியல. அதனால் பொறாமையோ உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் காலம் வந்தது, வேலை வந்தது என்று யோவானில் படிக்கலாம். அந்த வேலை வந்தபோது 12 சீசரிலேயே ஒரு சீசன் உள்ளத்திலே சாத்தான் புகுந்தான். அந்த சீடன் என்ன செய்தான்? அவன் பெயர் தான் யூதாஸ் காரியோத்து. அவன் நேராக பரிசேயர் சதுசேயர்கிட்ட போய், நான் இயேசுவை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறான். அவர்கள் 30 வெள்ளிக்காசுக்கு உடன்பட்டார்கள். அவன் சந்தோஷமாய் தருணம் பார்த்து கொண்டிருந்தான். ஆண்டவர் பெரிய விழாவினன்று இரவு விருந்தை பாஸ்கா பண்டிகையாக அனுசரித்தார் சீசர்களோடு. அப்பொழுது யூதாஸ் காரியத்தை பார்த்து, நீ செய்கிறதை சீக்கிரமாக செய் என்று சொல்லுகிறார். அவன் எழுந்தே போயிட்டான். அதன் பிறகு அவர் சீசருடைய கால்களை எல்லாம் கழுவி, அவர் தன்னுடைய இது என் சரீரம், இது என் இரத்தம் என்பதையெல்லாம் வெளிப்படுத்துகிறார். பிறகு அவர் நேராக கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும்போது அவர் 11 சீசர்களையும் கூட கொண்டு போகிறார். அதில் 3 சீசர்களை மாத்திரம், நெருங்கிய நண்பர்கள் அல்லவா, யாக்கோபு, யோவான், பேதுரு, அவர்களை மாத்திரம் தன்னோடு கூட வைத்து கொள்கிறார். அவர்களிடத்தில் சொல்கிறாரு, மற்றவர்களையெல்லாம் அந்த தோட்டத்துக்கு என்ட்ரன்ஸ்லேயே விட்டுறாரு. இவர்களை மாத்திரம் உள்ளே கொண்டு போய் அவர்களிடத்தில் சொல்கிறார், எனக்காக நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவர்களும் ஜெபிக்கிறோன்னு சொல்லி முட்டி போட்டாங்க, அப்படியே தூங்கிட்டாங்க. இவர் கல்லெறி தூரம் போய் பிதாவோடும் அவர் ஜெபித்து கொண்டு இருந்தார். அவர் நாளைக்கு மரணத்தை சந்திக்க போகிறதுனால அவருடைய ஆத்மா வியாகுலம் அடைந்து அவர் மனுஷனுடைய பாவத்தை தம்மேல் சுமந்தவராய், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தமல்ல உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது என்று ஜெபித்தார். இப்படி அவர் ஜெபித்து விட்டு மீண்டும் வரும்போது பார்த்தால் இவர்கள் அயர்ந்து நித்திரை புரிகிறார்கள். புதுவை சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறார், எனக்காக 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா? சோதனையிலிருந்து தப்பும்படிக்கு ஜபந்தானே அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறேன், நாம் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து தப்பிக்கணும்னா ஜபம் ஜபம் ஜபம். சோதனையிலிருந்து நம்ம மீள வேண்டுமானால் ஜபம் பண்ணாமல் இந்த கெட்ட கிருமி போவாது. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அனுப்பி விட்டார். இதனால் எவ்வளோ பேர் திருந்துறாங்க, எந்த நாடுகளில் இருக்கிற அரசர்களெல்லாம் திருந்துறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதில் ஒரு பெரிய மாற்றம் மட்டும் வரப்போகுதுன்றது மாத்திரம் உறுதி. ஆகவே நம்ம அதிகமாக ஜெபிப்போம். ஆண்டவர் பாருங்கள், இப்பொழுது யூதாஸ் காரியத்து வருகிறான். பரிசேயர்கள் சதிசேயர்கள் கூட்டம் வருகிறது. அவர்கள் 100க்கு அதிபதியோடும் போர் வீரர்களோடும் தீப்பந்தங்களை பிடித்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள் என்று. நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறேன், நான் தான் என்று சொன்னபோது அவர்கள் பின்னிட்டு விழுகிறார்கள். அப்பொழுது திரும்பவும் எல்லா போர் வீரர்களும் கீழே விழுந்துட்டான். இயேசுவின் வல்லமை அவர்களை பிடிக்க முடியல. ஆனாலும்
மீண்டும் எழுந்து யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். நசரனாகி இயேசுவை தேடுகிறோம், அவர் தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார், நான் தான் என்று. அப்பொழுது தான் யூதாஸ் காரியத்தை வந்து ரபி ரபி, அதாவது போதகரே போதகரே என்று முத்தம் செய்கிறான். அதாவது அவங்களுக்கு அவன் அவரை காட்டி கொடுக்கிறான். அதான் இயேசு கேட்குறாரு, சகோதரனே, சிநேகிதனே, சிநேகிதனே, மை டியர் ஃப்ரெண்ட், இப்படி எனக்கு முத்தத்தினிலேயே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய். இப்படிப்பட்டவன் பிறந்ததை விட பிறவாமல் இருப்பதே நலமாச்சே என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த இடத்துல நீயும் நானும் வந்தால், சண்டாளா, துரோகி, என்னையா காட்டி கொடுக்கிறாய், என் உப்பை தின்று விட்டு என்னையே காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவரோ அவனை பார்த்து சிநேகிதனே என்று சொல்லுகிறார். இதுதான் இயேசுவின் அன்பு. அவரை பிடித்தார்கள். நேராக அந்த ஊரில் பெரிய மனிதன் அண்ணா, அவர் ஒரு காலத்தில் பிரதான ஆசிரியர் இருந்தார். இப்பொழுது அவருடைய மருமகன் காய்பா தான் பிரதான ஆசிரியனாக இருக்கிறார். அதனால் அண்ணாவிடத்தில் ஒரு ஒழுங்குமுறைக்காக கூட்டி கொண்டு போகிறார்கள். அங்கே அண்ணா விசாரிக்கிறார், காய்பா விசாரிக்கிறார். அதன் பிறகு அவர்கள் மூப்பர் சங்கத்தை கூட்டி, அந்த மூப்பர் சங்கத்துக்கு சனதரியும் சங்கம்னு பேர், அவர்களையும் கூட்டி அவர்களும் விசாரிக்கிறார்கள். இப்பொழுது நீ என்ன தப்பு செய்தா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆண்டவர் ஒன்றும் பேசலை. அங்கே இருக்கிற அவர்களுடைய போர் வீரர்கள் அவரை அடித்து கூட பார்க்குறாங்க. ஏன் அடிக்கிறாயின்னு மட்டும் ஆண்டவர் கேட்டார். அதன் பிறகு ஒன்றும் சொல்லலை. நீ யாருன்னு அந்த பிரதான ஆசிரியன் கேட்கும்போது, நான் தேவனிடத்தில் வந்த குமாரன் என்று சொல்லும்போது, இனி நமக்கு என்ன என்று அவர்கள் கேட்க, இப்படியாக இயேசுவை அவர்கள் பிலாத்தினிடத்தில் விடியற்காலில் கொண்டு போனாங்க. அந்த நாள் அவர்களுக்கு மறுநாள் புனிதமான நாளாக இருந்தபடினாலே பிலாத்து வீட்டுக்கு போக முடியல. அதனால் வாசற்படியில் நின்று பிலாத்து இயேசுவை உள்ளே வரவழைத்து அவரை விசாரிக்கிறார். முதல் விசாரணையில் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று வெளியே வந்து சொல்கிறாரு. பிறகு அடித்து பார்க்குறாங்க. அப்பவும் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன், இவர் கலிலேய பகுதியில் ஊழியம் செய்தவராற்ற, இப்பொழுது நம்ம ஊருக்கு ஏரோது ராஜா வந்திருக்கிறாரு, அவரிடத்தில் இவரை அனுப்புவோம், அவர் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர் தானே இவர் என்று சொல்லி அவங்க ஏரோது மாளிகைக்கும் அனுப்புகிறார்கள். ஏரோது நீண்ட நாட்களாக இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினபடினாலே அவரும் இன்முகத்தோடு வரவேற்கிறார். ஆனால் அவரிடத்தில் என்னென்னவோ கேள்வி கேட்டு பார்க்குறாரு, ஒன்றுமே பதில் சொல்ல ஆண்டவர் பேசாதிருந்தார். ஆகவே அவரும் இயேசுவை பரியாசம் பண்ணி நீண்ட ஒரு அங்கியை உடுத்தி மீனுக்குள்ளவராய் திருப்பி அனுப்பி வச்சிட்டார். ஆனால் அவரும் குற்றம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மீண்டும் பிலாவினத்தினிடத்தில் மூன்றாவது விசாரணை தொடங்குகிறது. அவன் என்ன செய்தான் பாருங்கள். முதல்ல அவர் வேண்டிக் கொண்டது கெத்செமனே, இப்போது கபத்தா என்ற ஒரு நியாயஸ்தானத்திலே, அதாவது அதை வந்து ஒரு நியாயம் வழங்கும் பீடம் என்று கூட நம்ம சொல்லலாம். கபத்தான்னா ஈப்ரு பாஷையில் கபத்தா, தமிழ் பாஷையிலே நியாயம் கொடுக்கும் இடம், நியாயாசனம், நியாயம் வழங்கும் ஆசனம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை விசாரிக்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு கடிதம் வருகிறது. அது யாரா எதுன்னு பார்த்தா அவங்க மனைவி தான் எழுதியிருக்கா. இந்த நீதிமானுக்கு எந்த கெடுதியான தீர்ப்பும் கொடுத்துடாதீங்க, அவர் நிமித்தம் நான் சொப்பனத்தில் பாடுபட்டேன் என்று அவர் சொல்கிறார். இது வேறு அவனுக்கு பயம் வந்துடுச்சு பிலாத்துவுக்கு. அதன் பிறகு எப்படி ஆகிலும் இயேசுவை விடுதலை பண்ணிடணும் அப்படின்னு அவன் கொஞ்சம் ட்ரை பண்ணுறான். ஆனாலும் அவனுடைய முயற்சிகள் பலிக்கவில்லை. யோவான் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் படிக்கும்போது இயேசுவை வாரினால் அடிப்பித்தார்கள். அந்த முதுகை அப்படியே பிச்சு எடுக்கிறாங்க, 39 அடி அடிக்கிறாங்க. அந்த அந்த சாட்டையில் முள்ளாக இருக்கும். அப்படியே ஒரு அடி அடித்தோம்னா சதையை பிச்சுக்கிட்டு வரும். அதான் நீங்கள் பார்க்கலாம், பேஷன் ஆஃப் த கிறிஸ்ட் என்ற படத்தில் கூட பார்க்கலாம். இது இந்த கோர காட்சி அதான் ஒரிஜினல் உண்மை. இப்படியாக அடித்து கூட பார்த்தாச்சு. இப்போ வெளியே வந்து அவர் சொல்கிறாரு, இந்த நீதிமானிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படின்னு. அப்போது அங்கே இருக்கிற பரிசேயர் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரே கூக்குரல், இவனை சிலுவையில் அறையும், பரபாசை எங்களுக்கு விடுதலை ஆக்கும் என்று அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாஸ்கா பண்டிகையில் ஒருத்தனை விடுதலை பண்ணுறது வழக்கம். அதனால் கொலைபாதகன் தீவிரவாதியாக இருந்த பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ சிலுவையில் அறையை ஒப்பு கொடுத்தான். அறையை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக அவன் தண்ணீர் கொண்டு வர சொல்லி கையையும் கழுவி விட்டான். இப்படியாக இந்த நீதிமானுடைய இரத்தப்பழி என் குடும்பத்து மேலே வரக்கூடாது என்று சொன்னான். ஆனால் அவனுடைய பிளாத்தினுடைய ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அவன் பிற்காலத்தில் பைத்தியக்காரனாக மாறி செத்து போனான் என்று நாம் படிக்கலாம். அது பைபிளில் இல்லை, வேறு ஒரு புத்தகத்தில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குற்றமற்றவர் குற்றமற்றவன் குற்றமற்றவன் 3 தடவை சொல்லிவிட்டு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தா, மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தா அது எப்படி? இது ஒரு நியாயமான தீர்ப்பாகுமா? குற்றவாளி இல்லை என்று சொன்ன பிறகு என்ன செய்யணும்? நியாயமாக விடுதலை பண்ணணும். ஆனால் பண்ணானா? இல்லை, சிலுவையில் அறையும்ன்ற. இது என்ன முரண்பாடான தீர்ப்பை பார்க்கிறோம். இதைத்தான் லூக்கா சுவிசேஷத்தில் இதுவோ உங்களுடைய அந்தகாரத்தின் நேரமாக இருக்கிறது, அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். இதைத்தான் அறிஞர் என்ன சொன்னார்? சட்டம் ஒரு இருட்டறை என்று சொன்னார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி நீதியை குழி தோண்டி புதைத்த ஒரு இடம்தான் அந்த கபத்தா. அதன் பிறகு இயேசுவை சிலுவையில் அடிக்க அவரை கொல்கதா என்று சொல்லப்படுகிற ஒரு கபால ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த மலைக்கு இயேசுவை கொண்டு போகிறார்கள். ஒரு பாரமான சிலுவையை சுமக்க வைத்து அவரை கொண்டு போகிறார்கள். இப்பொழுது சிலுவை ஊர்வலம் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்படி சிலுவை ஊர்வலம் ஸ்டெப்பாக போகும்போது ஒரு 3 இடத்துல ஆண்டவர் கீழே விழுந்து விடுகிறார். அவர் 2வது தடவை விழும்போது சிரேனே ஊர் சீமோனை அவர்கள் பிடித்து இதை தூக்கி கொண்டு வா என்று அவனை வற்புறுத்துகிறார்கள். அதன் பிறகு அவன் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வரான். இப்படியாக அவர்கள் கொல்கதா மலையை அடைந்தார்கள். இப்பொழுது இயேசுவை சிலுவையில் வைத்து இந்த பக்கம் ஒரு பெரிய ஆணியை எடுத்து அவர் கையில் அடித்தார்கள், இந்த பக்கமும் அடித்தார்கள். 2 காலையும் சேர்த்து ஒரு பெரிய கடப்பாறை மாதிரி இருக்கிற ஆணி வச்சு அடித்தார்கள். இப்பொழுது அந்த தோண்டி வச்சிருக்கிற பள்ளத்தில் தோப்புன்னு போட்டாங்க. அப்படியே கை காலெல்லாம் அப்படியே நடுங்குது. ஏற்கனவே முதுகெல்லாம் வார பிச்சிட்டாங்க, தலையில் வேற முள்ளு முடி. இப்படி ஆண்டவர் நமக்காக காயத்தோடு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த கோர காட்சி எதற்காக நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மனமே, கோர மனித கொலை செய்தார், கோர காட்சி பார்மனமே, கோர காட்சி பார்மனமே. ஏறக்குறைய காலை 9 மணிக்கு ஊர்வலம் புறப்பட்டுச்சு. 12 மணிக்கு அவர்கள் ஆண்டவரை சிலுவையிலே தொங்க விட்டார்கள். நண்பகல் 12 மணிக்கு ராத்திரி அவர் பாஸ்கா பண்டிகையில் சாப்பிட்டது தான். இன்னும் தண்ணி கூட அவர் கொடுக்கல. ஆனாலும் உடம்பில் இருந்த ரத்தம்லாம் போயிடுச்சு. இன்னும் மிச்சம் மீதி இருந்த ரத்தமும் வடிந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இயேசு உனக்காக எனக்காக பாவத்தின் பரிகாரமாக அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, இன்னும் 2 குற்றவாளிகளை 2 கள்ளர்களை லெஃப்டில் ஒருத்தனும் ரைட்டில் ஒருத்தனுமாக அடித்தார்கள். இப்படி 3 சிலுவை அங்கே இருக்கிறது. நடுவில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த திருடர்களெல்லாம் சிலுவையில் அடிச்சிட்டாங்க இல்லையா, அவங்க கத்தி கொண்டு இருக்கிறார்கள். வலி தாங்க முடியல. ஐயோ அம்மானு கத்துறாங்க. ஆனால் இயேசு மாத்திரம் வலியை நமக்காக பொறுத்து கொண்டு கொஞ்ச நேரம் அவர் பேசவே இல்லை. ஆனாலும் திடீரென்று
அவர் ஒரு வசனத்தை பேசுகிறார். அதுதான் முதல் வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த முதல் வார்த்தையை லூக்கா 23ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களை நாம் வாசிக்கும்போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். பிதாவே, என்னை சிலுவையில் அடித்தாங்களே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு தப்பு செய்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான். 100க்கு 99 பேர் தப்பு செய்கிறவன் தான். அந்த 1% கூட எப்போதாகிலும் தப்பு செஞ்சுட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிற கோஷ்டி தான். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அந்தப்படி நீதிமான் ஒருவனும் இல்லை. எல்லாரும் வாழ்க்கையிலே சறுக்கி வழுக்கி விழுந்தவர்கள் தான். நம்முடைய பாவம் தொலைய வேண்டுமானால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுவும் ஒரு நீதிமானுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் இயேசு இன்றைக்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே முதல் வார்த்தை இப்படி வருகிறது, பிதாவே, அப்பா, இவர்களை மன்னியும். யாரை மன்னியும்? என் மேலே பொறாமப்பட்டவங்களை மன்னிக்க முடியுமா? என்னை சிலுவையில் அடித்தானே அவனை மன்னிக்க முடியுமா? என்னை அறைந்தானே அவனை மன்னிக்க முடியுமா? என்னை கேலி பேசினானே அவனை மன்னிக்க முடியுமா? அல்லது உங்களால் என்னால் தான் அப்படிப்பட்டவர்களை மன்னிக்க தான் முடியுமா? பேசுகிற என்னாலேயே முடியாது. காரணம், நான் ஒரு பலகீனமான மனிதன். ஆனால் இயேசு என்ன போதித்தாரோ அதை அப்படியே சிலுவையில் நிறைவேற்றுகிறார். அவர் மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். உனக்கு விரோதி யாராகிலும் இருந்தால் கூட அவனை கூட நீ என்ன பண்ணணும்? மன்னித்து விட வேண்டும். இப்போது பொதுவாக இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் மனைவி சண்டை வருது, கணவன் மனைவி மன்னிச்சிடுறான், மனைவி கணவனை மன்னிச்சிடுறா, வாழ்ந்துடுறாங்க. அல்லது பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்கிறாங்க, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்கிறது, அல்லது சகோதரன் சகோதரனை மன்னிக்கிறான், அல்லது சகோதரி சகோதரியை மன்னிக்கிறாள். இதெல்லாம் சகஜமான வாழ்க்கை. இது முதல் கோஷ்டி என்று வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இதற்கும் மிஞ்சி ஒரு படி இருக்கிறது. அதுதான் 2ஆம் படி. அதுதான் என்ன? உன் சத்துருவை நேசி. எங்கே முடியுமா? யோசித்து பாருங்கள். உன் சொத்தை அபகரித்தவன், உன் பணத்தை அபகரித்தவன், உனக்கு துரோகம் பண்ணவன், உன்னை ஏளனமாக பேசினவன், உன்னை பார்த்து சிரித்தவன், உங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் ஏமாற்றி பிடுங்கினவன், உனக்கே துரோகம் பண்ணினவன், இவனை போய் எப்படிங்க மன்னிக்க முடியும்? செத்தாலும் அவன் வீட்டில் நான் கால் வைக்க மாட்டான், அப்படி தானே நம்ம சொல்லுவோம். நமக்கு துரோகம் பண்ணினவன் எப்படி நீ மன்னிப்ப? சொல்லுங்கள் பார்ப்போம். மன்னிச்சிருவா? உனக்கு அந்த எண்ணம் வருமா? ஆனால் ஆண்டவருடைய உபதேசம் அப்படித்தான் வருகிறது. உன் சத்துருவை நேசி, உன்னை பகைக்கிறவனுக்காகவும் உன் எதிராளிக்காகவும் நீ ஜெபம் பண்ணு அப்படின்ற. இப்போ பாருங்கள், தோட்டத்தில் என்ன நடந்தது? ஏசுனார் கூடவே 3.5 வருஷம் சாப்பிட்டான் யூதாஸ் காரியத்து. ஆனால் இங்கே காட்டி கொடுத்துட்டானே, அவனை போய் சிநேகிதனன்றார. அது இல்லாத இப்போ இயேசுவை சிலுவையில் அடித்ததுக்கு, யூதர்கள் அடித்ததுக்கு காரணமே பொறாமை. பிலாத்துக்கே தெரியுதே, பொறாமையினால தான் இயேசுவை ஒப்பு கொடுத்தாங்க சிலுவைக்கு அப்படின்றது பிலாத்து அறிந்திருந்தானே. அப்போ பொறாமை உள்ள இந்த மனிதர்களை எப்படி மன்னிக்க முடியும்? அப்போது அது இந்த மன்னிப்பு என்பது, ஒருவேளை நமக்கு துரோகம் பண்ணினவன், நம்ம பணத்தை ஏமாத்தினவன் நம்மளால் மன்னிக்க முடியாது. ஆனால் அந்த 2ஆம் படி, சத்துருவை நேசின்னு சொன்னார் இல்லையா ஆண்டவர், அங்கே தான் பாருங்கள் கிறிஸ்தவம் ஸ்ட்ராங்காக நிற்கிது. என் உள்ளத்தில் உறுத்தி கொண்டிருந்த அந்த பாவம் நீங்க வேண்டுமானால், நான் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாய் மாற வேண்டுமானால், என் உள்ளத்தில் இருக்கிற அந்த கசப்பு நீங்க வேண்டுமானால், நான் மன்னித்து தான் ஆக வேண்டும். மன்னிக்கிறது தெய்வீக பண்பு. அன்பானவர்களே, சிலுவையில் இயேசு பேசிய அந்த முதல் வார்த்தை மன்னிப்பு என்பது எவ்வளவு உசிதம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள்.
இன்றைக்கி மன்னிப்பில் தான் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இல்லாவிட்டால் இப்போ கோர்ட்டில் பாருங்கள், டைவர்ஸ் கேஸ்லாம் ஏன் மன்னிக்கிற பண்பு இல்லை. அப்போ மகனை வெட்டுறான், மகன் அப்பனை வெட்டுறான், காரணம் சொத்து பிரச்சனை. ஏன் மன்னிக்கிற குணம் இல்லை. இந்த அடாவடித்தனம்லாம் எங்கேருந்து வருது? மன்னிக்கிற குணம் இல்லை. ஆனால் நீங்கள் மன்னிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு நீங்கும், உங்கள் இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். இதைத்தான் இயேசுநாதர் போதித்தார். அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை பார்க்கிற ஒவ்வொருவரும் மன்னிப்பின் மேன்மையை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சிலுவையில் தொங்கும்போது உனக்கும் எனக்கும் ஒரு வழி காட்டிட்டு தான் போயிருக்கார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, மன்னிப்பின் வாழ்க்கை. பாருங்கள், இவர் அந்த பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறாளே என்று பேசும்போதே பக்கத்தில் இருக்கிற 2 திருடனுங்களும் பாருங்கள், மத்தேயு மார்க்கு இவர்களை கள்ளர்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் லூக்கா மாத்திரம் இவர்களை குற்றவாளி என்று எழுதியிருக்கிறார். கள்ளர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் என்ன வித்தியாசம்? குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு தான் இவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இன்னொரு அர்த்தத்தில் இதை பார்க்கும்போது, இவர்கள் தேசப்பற்று மிக்கவர்களாக ரோம ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்த குற்றவாளிகளாய் மாறினவர்கள். ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, செலோத்தே என்னப்பட்ட சீமோன் என்று கூட ஒரு சீடன் இருந்தார் அல்லவா. அந்த செலோத்தோ என்பது தீவிரவாத கோஷ்டி தான். அது அந்த கோஷ்டியில் கூட இவர்கள் ஒருவராக இருந்திருக்கலாம். அதனால தானோ என்னவோ தெரில, இந்த மன்னிப்பின் வார்த்தையை கேட்டவுடனே இந்த பக்கம் இருக்கிறவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் உண்மையாகவே கடவுளாக இருந்தால் எங்களை கொஞ்சம் காப்பாற்றக்கூடாதான்னு இவன் கேட்குறான். ஆனால் இவன் அவனை கடிந்து கொள்கிறான். இந்த ஒரு வார்த்தை, இந்த மன்னிப்பின் வார்த்தை இவன் உள்ளத்தை ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணிச்சு. நிக்கதேமு நடபடிகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அந்த புத்தகத்தில், அதாவது திருந்தாமலே செத்து போனானே அந்த கள்ளனுக்கு டெஸ்மாஸ் என்று பெயர். ஆனால் திருந்திய கள்ளனுக்கு கெஸ்டாஸ் என்று பெயர். இந்த டெஸ்மாஸ், ஆண்டவரே உன்னையும் காப்பாற்றிக்க எங்களையும் காப்பாற்றுன்னு தான் கேட்டான். ஆனால் இந்த கெஸ்டாஸ் என்ற வலது பக்கத்தில் இருந்த கள்ளன் மாத்திரம் ஆண்டவருடைய மன்னிப்பின் மேன்மையை கேட்டவுடனே அந்த கள்ளனை முதலாவது பார்த்து என்ன சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் தப்பு செஞ்சவங்க. ஆனால் இவரோ ஒரு குற்றத்தையும் செய்யவில்லையே, இவனுக்கு எப்படி தெரியும் இயேசு குற்றம் செய்யாதவர் என்று? ஒன்று, இவன் கேள்விப்பட்டிருக்கலாம். 2, இவர் பேசிய அந்த மன்னிப்பின் வார்த்தை இவன் உள்ளத்தை ஆழமாக துளைத்திருக்கிறது. ஒருவர் கூட, இந்த சிலுவை மரணமே ஒரு கோராமை மரணம். சிலுவையில் அடித்தா எல்லாரும் திட்ட தான் செய்வான், பாவி சண்டாளா என்னப்போ அடிக்கிறியடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அந்த மரணத்தை சகித்து கொண்டிருப்பதையும் மாறாக அவர்களை மன்னிக்கிறதையும் இவன் பார்த்த உடனே இவர் ஒரு வித்தியாசமான ஆள்தான் என்பதை அவன் உணர்ந்து கொண்டவனாய், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நல்லா கவனிச்சிங்க, நியாயப்படி ஒரு குற்றவாளிக்கு இந்த சிலுவை மரணம் கண்டிப்பாக தேவைதான். அப்போது இவன் தன்னைத்தானே உணர ஆரம்பித்து விட்டான், நான் ஒரு பாவி, எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரியானது தான். இப்போ நமக்கு கூட சில நேரத்தில் கொஞ்சம் வீட்டில் சண்டை போட்டு வெளியே போனால் கால் தடுக்கி கீழே வந்துடும். நாம் என்ன நினைப்போம், ரத்தம் கூட வந்துடும். அப்போது என் மனைவிக்கிட்ட சண்டை போட்டு வந்தேன், அதான் ரத்தத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த தண்டனை தேவை தான் அப்படின்னு சொல்லி என்னையே நான் ஆசுவாசப்படுத்தி கொள்வேன். அது மாதிரி தான் இந்த இடத்துல அவன் பேசுகிறான், நாம் செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறோம், இவரோ ஒரு குற்றத்தையும் செய்யவில்லையே என்று சொல்லிட்டு இப்போது ஆண்டவரை பார்க்கிறான். அப்படியே கண்ணில் தான் பார்க்க முடியும், திரும்பியா பார்க்க முடியும்.
பாருங்க, ஆண்டவரே நீங்கள் போகிற இடத்துல கொஞ்சம் அடியனை நினைத்தருளும், என்னை சேர்த்துக்குன்னு சொல்லலை. நீங்கள் எங்கே போகிறீங்களோ கொஞ்சம் என்னை கொஞ்சம் நினைத்து கொள்ளும். அது ஒரு தாழ்மையின் அடையாளமாக இருக்கிறது. ரெண்டாவது, அவன் நடுவில் தொங்குறவரை இயேசுன்னு கூப்பிடல, பேர் விட்டு தானே கூப்பிடுவாங்க. ஆனால் இவர் பேர் விட்டு கூப்பிடல, மாறாக ஆண்டவரே என்று அழைக்கிறான். த லார்ட். எனக்கு அன்பானவர்களை யோசித்து பாருங்கள், எனக்காக ஒருவர் என் பக்கத்திலேயே இருக்கிறார், அவர் என் பாவத்தை போக்க வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்தான். அதனால தான் அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று நாம் என்று எண்ணுகிறோம். அதனால் முதல் வசனம் மன்னிப்பு, ரெண்டாவது வசனம் ரட்சிப்பு. நீங்கள் எந்த பூவை சூடிக்கொண்டாலும் உன் வாழ்க்கையிலே மீட்பு என்ற இந்த ரட்சிப்பை பெறாவிட்டால் மனுஷன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தலாம் பணம் இருந்தால், ஆனால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால்? அன்பானவர்களே, ஆகவே இந்த கள்ளன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீங்கள் போகிற இடத்துல கொஞ்சம் என்ன நினைத்து கொள்ளுங்க என்று அவன் கெஞ்சி மன்றாடுகிறான். உடனே ஆண்டவர் அவனுக்கு பதில் தருகிறார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். பாருங்கள், லாட்ரி சீட்டில் கூட ₹1,00,000 அடித்தாங்க, அது ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி. ஆனால் நரகம்தான் அப்படின்னு முடிவு காட்டின ஒருத்தனுக்கு சிலுவையில் சாப விமோச்சனம் கிடைக்குது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, அதான் ரெண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அசூரன்ஸ் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்னோடு கூட, டுடே, இன்னைக்கு எங்கூட பரதீசில் இருப்பாய். பரதீசி என்பது மோட்சம், ஆங்கிலத்தில் இதை பேரடைஸ், சொர்க்கம். சொர்க்கத்தில் அவனுக்கு இடம் கிடச்சிச்சு. என்ன ஒரு அதிசயம்! ஐயா, அம்மா, நம்ம எவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவை நோக்கி பாருங்கம்மா, அவர் ரத்தத்தை கெஞ்சுங்கம்மா, அவர் காயத்தை கொஞ்சம் பாருங்கம்மா. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கொரோனாவாக இருந்தாலும் நிச்சயமாய் போய்விடும். நிச்சயமாக இதிலிருந்து நம்ம விடுதலை அடைய போகிறோம். பேசுகிற எனக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கும் தான் 144 தமிழ்நாடு போட்டிருக்குது. நானும் வெளியே போகிறதில்ல. அப்படியே தப்பித்தவரி ஏதாவது அவசர காரியமாக போனாலும் வாயில் மாஸ்க்கு, தலையில் ஹெல்மெட்டு, இப்படி தான் நான் போக முடியுது. அதுவும் போலீஸ் மடக்கிட்டால் அதுக்கு பர்மிஷன்லாம் கேட்டு தான் போக வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த ரட்சிப்பின் தேவன் என்னையும் என் நாட்டையும் எந்த உலகத்தையும் ரட்சிப்பார். ஏன்னா அவர் உலக ரட்சகர் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது நாம் இப்போ பாருங்கள், கடைசி நேரத்தில் ஒருத்தனுக்கு மோட்சம் கொடுத்துருக்காருன்னா, அதுவும் ஒரு திருடவன். ஆச்சரியம் இல்லையா? மூன்றாவது வார்த்தை, இப்போ மொதல் 2 வார்த்தைகளும் லூக்காவில் இருந்து சொன்னேன். ஆனால் இந்த மூன்றாவது வார்த்தை யோவானில் தான் இருக்கிறது. 3 சுவிசேஷத்துலையுமே இல்லை. ஏன்னா இந்த யோவான் மாத்திரம் ஏன் அதை எழுதுகிறாரு அப்படின்னு பார்த்தா, இயேசுநாதருடைய அம்மா பேர் மரியாள். இயேசுநாதருக்கு அன்பாக இருந்த சீசன் யோவான். மற்ற சீசர்லாம் துண்டகானம் துணியகானம் ஓடிட்டான். ஆனால் இந்த யோவான் மாத்திரம் அந்த சிலுவை அண்டையில் பின்னே நடந்த அன்பின் சீடன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை, அவன் ஒண்டி தான் வந்திருக்கான். மற்ற சீசன்லாம் அட்ரஸே காணும். அருமையானவர்களே, இப்போ பாருங்கள், யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம் வாசிக்கும்போது, அங்கே ஆண்டவர் முதலாவது தன்னுடைய தாயாரை பார்க்கிறார். தாயாரை பார்த்து என்னன்னு கூப்பிடணும்? ஒன்று தாயேன்னு கூப்பிடலாம், இல்லை அம்மான்னு கூப்பிடலாம், மாதாவேன்னு கூப்பிடலாம்.
ஆனால் அவரோ, ஸ்திரியே அதோ உன் மகன். அந்த சீசனை பார்த்து, அன்பின் சீடனே அதோ உன் தாய் என்று. இப்போ அம்மா என்ன நினச்சின்னுக்கிறாங்க, சீமோன் ஒரு காலத்தில் சொன்னார், உன் இருதயத்தையும் ஒரு பட்டயம் உருகி போகும் என்று. இங்கே தன் மகன், தலைமகன், என் வயிற்றில் சுமந்து பெற்ற பிள்ளை இன்றைக்கி சிலுவையில் துடித்து கொண்டிருக்கிறதே என்று அவர்கள் கவலையோடும் துக்கத்தோடும் ஆழ்ந்த சிந்தனையோடும் கண்ணீரோடும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். நீ தான்பா உலகத்தையே ரட்சிப்பேன்னு நான் காத்திருந்தேனே, நீ இப்படி போறியே என்று சொல்லி அவர்கள் கவலையோடு இருந்த நேரத்தில் தன் வளர்ப்பால் வளர்க்கப்பட்ட அங்கே அன்பின் சீடன் யோவானை அவருக்கு மகனாக ஒப்பு கொடுத்ததையும், அந்த அன்பின் சீடன் அந்த மரியாளை தன் தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டளையும் அங்கே ஆண்டவர் கொடுப்பதை பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, கடைசி நேரத்தில் அந்த உறவை, நான் இல்லாத இடத்துல இந்த மகன் உனக்கு தலைமகனாக இருந்து உன்னை நடத்துவான் என்று சொல்கிறார். ஏற்கனவே மரியாளுக்கு 4 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க. யாக்கோபு இருக்கிறார், யூதா இருக்கிறார், யோசே இருக்கிறார், சீமோன் இருக்கிறார். அவங்களாம் இருக்கும்போது எதுக்கு யோவானை வேறு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஆனால் என் ஸ்தானத்தை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கல. என் ஸ்தானத்தில் இந்த யோவான் இருப்பான். நான் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை யோவான் செய்வான் என்பதை சுட்டி காட்டுவதற்காகவே ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை, என் அம்மா நீ அனாதல்ல, என் ஸ்தானத்தில் என் சீடனையே உனக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி ஒரு தெய்வீக பாதுகாப்பை ஏற்படுத்தி விட்டு தான் போகிறார். இதை புதிய உறவு என்று கூட சொல்லலாம். இங்கே தான் திருச்சபை உருவாகிறது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எங்கேயோ பிறந்தேன், ஆனால் இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களெல்லாம் என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள். நான் என் ஊர்லேயே இருந்திருந்தால் உங்களை நான் பார்த்துருக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு சகோதரர்களாகவும் இருக்க மாட்டீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக பாருங்கள், எனக்கு எத்தனை சகோதரர்களையும் சகோதரிகளையும் அம்மாமார்களையும் தகப்பன்மார்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, புது உறவு, பாதுகாப்பு எல்லாம் இயேசு கிறிஸ்துவில் தான் இருக்கிறது என்பதை நாம் 100க்கு 100 அறிய இந்த 3வது வார்த்தை நமக்கு பயன்படுகிறது. ஆகவே யாரும் பயப்பட தேவையில்லை, இயேசு நம்மோடு தான் இருக்கிறாரு. அவர் மரித்தாலும் அவர் நமக்கு ஒரு புது குடும்பத்தில் நம்மளை சேர்த்துருக்கிறாரு. இப்போ பாருங்கள், நம்ம வருஷம் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுவோம், குட் ஃப்ரைடே கொண்டாடுவோம், 7 பேர் 7 வார்த்தை பேசுவாங்க. இன்றைக்கி நானே உங்கள் மத்தியில் 7 வார்த்தை பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கே ஒரு மாதிரி புது அனுபவமாக இதெல்லாம் தோன்றுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் கூட நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் நம்மளை கைவிடலை, பயப்படாதீங்க. ஆகவே தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சிலுவையிலே பேசிய 4வது வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த வார்த்தை மத்தேயு, மார்க்கு 2 புத்தகத்தில் இதை நாம் வாசிக்க முடியும். மத்தேயு 27:46 மார்க்கு 15:34 ஆண்டவர் பேசுகிற 4வது வார்த்தை. இவ்வளவு நேரம் மெதுவாக பேசிக்கிட்டு இருந்த ஆண்டவர் திடீரென்று ஒரு சத்தம் போட்டு ஒரு வார்த்தை பேசுகிறார். அது என்ன? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னார். அங்கே இருக்கிறவங்களாம் ஆடிட்டான். சிலுவையிலேருந்து இவ்வளோ சத்தமாக ஒருத்தர் பேசுகிறாரு, யார் பாது அப்படின்னு. அன்பானவர்களே, ஆண்டவர் சத்தமிட்டு பேசின ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. கடவுளே 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 என்னை ஏன் ஏமாற்றிட்டேன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த வார்த்தை வருது. வெஸ்லி டூவல் அப்படின்ற ஒரு பக்தன் சொல்கிறாரு, கடவுளே கடவுளை நோக்கி கூப்பிடுற ஒரு வார்த்தை இது அப்படின்னு. இதனுடைய ஆழத்தை இது வரைக்கும் எந்த மனிதனும் புரிஞ்சிக்கவும் முடியாது. காரணம் என்ன? இயேசுநாதரை குறித்து நல்ல மனிதர்கள் எப்படி பேசுகிறாங்க? ஒரு புறஜாதி மனிதர்கள், இயேசு அறியாதவங்க, வாலிப வயசில் வாழ வேண்டிய வயசில் அவர் எதுக்கு போய் இப்படி சிலுவையில் தொங்குறாரோ தெரியலையே, ஐயோ அப்படின்னு நினைக்கிறான். ஒரு சிலர் இந்த கிறிஸ்தவ பசங்களுக்கு வேறு வேலை இல்லை, எதையும் எவனோ ஒருத்தன் செத்தானா ஒருத்தன் உயிர்த்தானா இவனை போய் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளே கிண்டல் பண்ணுறாங்க. இன்னொரு கோஷ்டி, இவர் ஈசா நபி, இவரை யாருமே அடிக்க முடியாது, இவங்க சும்மாங்காட்டியும் செத்துட்டாருன்னு சொல்கிறாங்கன்னு இன்னொரு கோஷ்டி பேசி கொண்டு இருக்கிறது. இப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக சிந்தனையாளர்கள் அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஏன் இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்தார் என்பதை ஒருத்தராகிலும் புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்த்தா அது மிக 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 குறைவு. இன்னும் கேட்டால் கிறிஸ்தவங்களுக்கே அந்த வார்த்தை புரியாது. காரணம் என்ன தெரியுங்களா? அநேக தடவை நான் கைவிடப்பட்ட போதெல்லாம், கடவுளை ஏன் என்னை கைவிட்ட அப்படின்னு தான் கேட்பேன். ஒரு சமயம் பைக்கிலேருந்து கீழே விழுந்துட்டேன், ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, கையெல்லாம் உடஞ்சி போச்சு. ஆண்டவரே என்னப்பா கை விட்டீங்க அப்படின்னு. ஆனால் மயக்கம் வந்துடுச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. காலையில் 7 மணிக்கு ஆக்சிடெண்ட்டு. ஒரு 9:30 மணிக்கு கேஎம்சி ஆஸ்பத்திரியில் கண் வச்சு பார்த்தா கை தொங்கினுக்குது, வலி எடுத்துக்கிச்சு. 2.5 மணி நேரம் மயக்கத்தில் இருந்திருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ தான் கண் வீழ்ச்சி பிறகு தான் தெரியும், அந்த 2.5 மணி நேரம் வலியை மறப்பதற்காகத்தான் ஆண்டவர் மயக்கத்தையே கொடுத்திருக்கிறார். அவருடைய நல்ல சில காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் நான் பாஸ்ட் ஆச்சே, எனக்கு ஏன் 2.5 மணி நேரம் மயக்கத்தில் என்னை போட்டிங்கன்னு நான் ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? மயக்கத்தில் இருக்கிறது தான் வலி தெரியாமல் இருந்தது. அந்த மயக்கம் தெளிஞ்ச பிறகு ஒரு வலி எடுத்துப்பார். அது மாத்திரம் இல்லை, டாக்டர் அதை எலும்பை சரியாக்கி கட்டு போடும்போது அதை விட வலி. இந்த வலியெல்லாம் அந்த மயக்கத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. அது அப்போ அந்த 2.5 மணி நேரம் நான் மயக்கத்தில் இருந்தேன். அந்த மயக்கத்தை ஏன் கொடுத்தார் ஆண்டவர்? நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? ஒரு வேளை கொடுத்திருந்தால் அந்த வலி என்னால் தாங்கியிருக்க முடியுமான்னு தெரியாது. அது மாதிரி தான் சில வேளைகளில் ஆண்டவர் செய்கிற காரியம் நமக்கு புரியவே புரியாது. அது மாதிரி தான் இந்த 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். எல்லாம் கவனிங்க, கடவுள் யாருங்க? பரிசுத்தமானவர். அவர் போய் சிலுவையில் தொங்குறாருன்னா எல்லோரும் சிரிக்கிறான். ஆனால் சிரிக்கிறவனுக்கு நான் சொல்கிறேன், அவர் ஏன் சிலுவையில் தொங்கினார் தெரியுமா? உனக்காக தான். சிரிக்கிறிய உனக்காக தான். ஏதா நான் ஒரு பாவமும் ஜெயிலன்னு ஏதா உன் மனசாட்சியை தொட்டு இப்படி சொல்லி பார்ப்போம், சொல்ல முடியாது. காரணம், நீ தான் மூட்டையாக பாவம் செஞ்சு வச்சுக்கிறிய. அந்த பாவத்தை இப்பொழுது அவர் சுமக்கிறார். பாவம் இல்லாதவர் உன்னுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டு இருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, எப்பேற்பட்ட நல்லவனாக இருந்தாலும் கெட்ட காரியத்தை நான் சுமக்கும்போது பரிசுத்தமான கடவுள் அவரை பார்க்க முடியுமா?
நாங்கள் இப்போ எதை சுமந்துனுக்கிறேன்? கெட்டதை சுமந்துனுக்கிறேன். எல்லா உலகத்தாருடைய பாவம், முன்னாடி செஞ்சவன் பாவம், இப்போ இருக்கிறவனுடைய பாவம், இனிமேல் செய்ய போகிறவனுடைய பாவம், முக்காலத்தினுடைய பாவத்தையும் அவர் சுமந்துனுக்கிறார் அவர் தலை மேலே. இப்போ அவர் டோட்டலாக பாவியாக மாறிட்டார். பாவமே செய்யாதவர் டோட்டலாக பாவியாக மாறி இருக்கிறார். 3 காலத்தின் பாவத்தையும் சுமந்து கொண்டு தொங்குறார். பரிசுத்தமான கடவுள் எப்படிங்க பாவியை நோக்கி போப்பார்? அதனால் கொஞ்சம் கண்ணம் முன்னார். எமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்க இரக்கமாய் உன்னை கைவிட மாட்டேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படித்தான் பாவத்தின் அகோரம். 2வது சொல்லணுன்னா, பிற்காலத்தில் உனக்கும் எனக்கும் இப்படி ஒரு ஆபத்து வந்தால் நீயும் ஆண்டவரை போல் பல்ல கடிச்சிக்கோ. இப்போ ஆப்ரேஷன் நேரம் வரும், வயிற்றை கீக்கிற நேரம் வரும், எலும்பு ஒடிகிற நேரம் வரும். இந்த மாதிரி உலகத்தையே ஸ்தம்பித்து நிற்கிற 144 போடுவாங்க. இந்த மாதிரி நேரத்தெல்லாம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஒரு நிலைமை வந்தால் அதை எதிர்கொள்வது எப்படின்னு உனக்கு தெரியணும்ல. அதுக்காக தாயா இந்த 4வது வார்த்தையை. இன்றைக்கி உலகமே ஸ்தம்பித்து நிற்குது. பெரிய பெரிய நாடு அமெரிக்காவே முழிக்குது, இத்தாலி முழிக்குது, பிரான்ஸ் முழிக்குது, இந்தியா தவித்து கொண்டு இருக்கிறது. ஏன்? ஆண்டவர் உனக்காக ஒரு நாள் இது மாதிரி தவித்தார். காரணம் மக்களுடைய பாவம், ஆண்டவருடைய கோபாக்கினை. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பாவத்தின் அகோரம், மக்களுடைய சாபம் இப்போ அவர் மீது இருக்குது. உலகத்தில் இருக்கிற மொத்த வியாதியும் இப்போ அவர் மேலே இருக்குது. உங்களுடைய பாவத்தை நான் சுமப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னென்ன கெட்ட கிருமி இருக்குதோ மொத்த கிருமியும் இப்போ அவர் சுமந்துட்டு இருக்கிறார். அதனால தான் பரிசுத்தமான கடவுள் அவரை நோக்கி பார்க்க முடியாமல், அதன் பிறகு பாருங்கள், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்வது கஷ்டமாக இருந்தாலும் பிறகு ஒரு விடியற்காலை வருகிறது. அதன் பிறகு பாருங்கள் என்ன நடக்கிறது. ஆண்டவர் மெல்லிய குரலில் 5வது ஒரு வார்த்தை பேசுகிறார். அந்த வார்த்தை யோவான் புத்தகத்தில் இருக்கிறது. 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் மிக மிக ஒரு குட்டி வார்த்தை, தாகமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாகம். ஒரு மனுஷன் தண்ணி குடிக்காமல் எத்தனை நாள் இருக்க முடியும் பிரதர்? உனக்கு தெரியுமா? மிஞ்சி போனால் ஒரு நாள் இருக்கலாம். ஆனால் நல்லா கவனிங்க, இவர் நைட்டுலேருந்து குடிக்கல தண்ணி. இப்போ நைட்டெல்லாம் விசாரணை, இந்த ட்ரிங்க்ஸ் குடின்னு எவனா குத்துருப்பான்? சிலுவையில் அவர் தொங்கும்போது ஒருத்தன் காடி எடுத்து போய் தான் கொடுக்குறான். காடின்றது என்னது? நாம் அந்த சோறு வடிக்கிற தண்ணியை ஒரு சட்டி பானையில் வச்சு இந்த 3 நாள் பொறுத்து குடித்தா எப்படி இருக்கும்? புளிப்பாக இருக்கும். அத்தை போய் யாராவது குடிப்பாங்களா? அது மாட்டுக்கு தான் நம்ம ஊற்றுவோம். காடி, வினிகர். நல்லா கவனிங்க, அந்த காடியை போய் ஆண்டவர் குடிக்க கொடுக்குறான். அந்த வாசனை கிட்ட போகும்போதே அது சாராய கப் அடிக்குது. அதனால் ஆண்டவர் அதை வாங்க மறுத்து விட்டார். தாகமாக இருக்கிறேன். அப்போ அவர் தாகமாக இருக்கிறேன்னா ஒரிஜினலாக மாம்சத்துக்கு தண்ணி தாகம் இருக்கிறது. ஆனால் நமக்காக சிலுவையில் மரிக்க வந்த அவருக்கு தண்ணி தாகம் மாம்சத்தில் இருக்கிறது. ஆனால் அதை விட மேலான தாகம் என்ன தெரியுங்களா? நான் சொல்லுகிறேன், அவருக்கு ஆத்ம தாகம்தான். இப்போ நான் செய்கிற இந்த ரட்சிப்பின் வேலையை, இந்த மீட்பின் வேலையை மக்கள்லாம் புரிஞ்சிக்கணுமே, எதிர்கால மக்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டுமே, அவர்களுக்கு அப்படிப்பட்ட புத்தி வேண்டுமே அப்படின்னு ஒரு தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இருண்ட காலம் வருமே, கொரோனா வந்து இந்த உலகத்தையே ஸ்தம்பித்து போக பண்ணுமே, இதெல்லாம் இவங்க தாங்கணுமே, அதுக்காக கூட இவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம்.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்தும தாகம். எந்த சூழ்நிலையிலும் இயேசுவின் மீது நான் நம்புவேன், இயேசுவை விட்டு விலக மாட்டேன். என்னுடைய ஆணவம், அகந்தை, இருமாப்பு, கர்வம், பணம் என்னை எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் விட்டு பிரிக்கக்கூடாது என்பதிலே நான் சரியாக இருப்பேன். அந்த எண்ணம் வேண்டுமே அன்பானவர்களே. அந்த தவிப்பாக கூட இருக்கலாம். யோவான் சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 37-38 படிக்கும்போது, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அவன் இருதயத்திலிருந்து என்ன பண்ணுமா, ஓடுன்றார். அப்போ இவர் ஏதோ ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறத பற்றியோ ஒரு பாட்டில் தண்ணி குடிக்கிறத பற்றியோ இங்கே பேசலை. ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை விசுவாசித்தால் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்றால் என்ன? திருப்தி, சமாதானம், இன்பம், சந்தோஷம், ரட்சிப்பு கொடுக்கிற ஆனந்தம், இவைகளை காட்டுகிறது. ஆகவே நீ திருந்தி வாழ்கிறாயா, மனமகிழ்ச்சியோடு வாழ்கிறாயா, நிம்மதியான வாழ்க்கையை தெரிந்து கொண்டாயா? அதைத்தான் ஆண்டவர், அப்பா நீ என்னை ஏற்றுக்கொண்டாதான் உன் தாகம் தீரும் என்று ஆண்டவர் பேசுகிறதைத்தான் இந்த 5வது வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அவர் 6வது வார்த்தையாக இந்த தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னதை விட இன்னொரு சின்ன குட்டி வார்த்தை பேசுகிறார். அதுதான் என்ன? யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, முடிந்தது, இட்ஸ் ஃபினிஷ், நான் வந்த வேலை முடிந்தது. என்ன வேலைக்காக அவர் வந்தார் உலகத்துக்கு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயுல 1:15 படிக்கிறோம். பாவிகளை நல்லவர்களாக மாற்ற உலகத்தில் வந்த வேலை முடிஞ்சுது. பிசாசின் தலையை நசுக்கிற வேலை முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கிறோம்? இந்த பாம்பு ரூபத்தில் தானே பிசாசு ஏவாளை ஏமாத்திச்சு. அதனுடைய தலையை நசுக்குவேன் என்று சொன்னார். அந்த வேலை இப்போ முடிஞ்சுது. தீர்க்க தரிசன வாக்கியங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். உடன்படிக்கையை முடித்தார். ஆண்டவருடைய கற்பனைகளை அவர் செய்து காட்டினார். யாராலுமே முடிக்க முடியாத கற்பனைகள் எல்லாம் அவர் வாழ்ந்து காட்டினார். அது மாத்திரமல்ல, அவர் இரத்தத்தையே மக்களுக்காக சிந்தி அந்த பலியை நிறைவேற்றி முடித்தார். அந்த பலியின் மூலமாக இதை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் பிறப்பார்கள் அல்லவா, உற்பத்தி ஆவார்கள் அல்லவா. அதுதான் திருச்சபை. புதிய திருச்சபை வேலை ஆரம்பிக்கிற வேலை இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இறை மக்கள் உருவாகிறார்கள். பரலோகத்துக்கு அவர்களை கொண்டு செல்ல போகிறேன். அந்த வேலையும் இன்றைக்கு முடிந்தது. இப்படி இப்போ பாருங்கள், குடும்பத்தில் அம்மா சமையல் ரெடி, வாங்க சாப்பிட்லாம், சமையல் வேலை முடிஞ்சு போச்சு, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லையா? அது மாதிரி இயேசுநாதர் இந்த முடிந்தது என்ற வார்த்தை ஒரு வெற்றியின் வார்த்தை. வாங்க மக்களே, முன்னாடி இருந்த மக்கள், இப்போ இருக்கிற மக்கள், இனிமேல் பிறக்க போகிற மக்கள், மொத்த பாவத்தையும் நான் சிலுவையில் சுமந்துட்டேன், வாங்க வாங்க வாங்க, ரட்சிப்பின் சமையல் ரெடியாக இருக்குது, வந்து சாப்பிடுங்க, திருப்தியாக வாழுங்க என்ற வேலை முடிந்தது என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பாடமாக விளக்குகிறார். அல்லேலூயா. அப்போது அவருடைய மானுடைய வாழ்க்கையும் இதோடு முடிந்தது. இதோட இயேசு மீண்டும் மனுஷனை வருவாரா? வரவே மாட்டார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் நித்திய வாழ்வு, எட்டர்னல் லைஃப், மோட்சலோகம் ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறார். எப்பா நான் 1 யோவான் 2:25 என்ன படிக்கிறோம்? நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளுவேன், கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், ப்ராமிஸ் வேர்டு. நிச்சயமாக என்னை ஏற்றுக்கிட்டால் உனக்கு பரலோகம் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு முடிஞ்சிச்சு.
இவ்வளோ நாளாக டவுட்டில் இருந்தது, அது கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோன்னு. ஆனால் இனி இயேசுவை நம்புகிற எல்லாருக்கும் என்ன உண்டு? பரலோகம் உண்டு. அந்த வேலை முடிந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ தெரிதுங்களா ஆண்டவர் ஒரு இப்போ எவ்வளோ பேர் ஐயோ என் வேலை இன்னும் முடியலையே, அதுக்குள்ளவே சாவறனே. இப்போ கொரோனா வைரஸ் தாக்கினவங்களில் ஒருத்தர் சொன்னார், ஐயோ இன்னும் நான் ஆட்சி ஆளணுமே, அதுக்குள்ளே போயிடுறேன்னு அப்படின்னு. அதே போல் அந்த காலத்தில் ராஜாவாக இருந்தார் நெப்போலியன் ஒருத்தர். அவர் சாவர நேரத்தில் அவங்க டாக்டரை பார்த்து கேட்குறாரு, டாக்டர் இன்னும் ஒரு 6 மாதமாவது என்னை வாழ வைங்க, உங்களுக்கு என் சொத்தில் பாதி கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஆனால் அந்த டாக்டரால் அவரை காப்பாற்ற முடியல, அவர் மரித்து போனார். எல்லாரும் அவநம்பிக்கையோடு மரித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் மரிக்கிறதுக்கு முன்னாடி முடிந்தது, நான் வந்த வேலை எல்லாம் ஃபினிஷ், வெற்றி வீரராக அவர் மரிக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமாகவே அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். அவர்கள் காரியத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கை ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைக்கும் வந்துச்சுனாவே போதும். நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் வேலைகளை அவர் பொறுப்பெடுத்து கொண்டு முடிச்சு தருவார். வீடு கட்டுறீங்களா, அதையும் முடிச்சு தருவார். கல்யாணம் பண்ண போகிறீங்களா, அதையும் முடிச்சு தருவார். கொரோனாவை ஒழிச்சு கட்டணுமா, அதையும் ஒழிச்சு கட்டுவார். அவரை நம்புங்க, எல்லாரும் அவர் காலில் விழுங்க, அவர் இறக்கத்துக்காக கெஞ்சுங்க. எங்கே கெஞ்சவே இல்லையே, கெஞ்சணும், கண்ணீர் விட்டு அழணும், ஆண்டவரே எங்கள் உலகத்தை காப்பாற்றுங்கன்னு எல்லாரும் கேட்கணும். அன்பானவர்களே, அப்படி செய்தால் ஆண்டவர் அதையும் செய்து முடிப்பார். கடைசியாக ஆண்டவர் சிலுவையில் பேசின 7வது வார்த்தை என்ன தெரியுங்களா? பாருங்கள், லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அங்கே பாருங்கள், மீண்டும் 4வது வாரத்தில் என்ன சொன்னேன்? என் தேவனே என் தேவனே என்று ஒரு சத்தம் போட்டு சொன்னார்னு சொன்னேன். அதே போல் இங்கே பிதாவே என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். அல்லேலூயா. யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. சங்கீதம் 31:5 அவங்க ராத்திரியில் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்களாம். ஆண்டவரே, அப்பா யெகோவா, நாங்கள் எங்கள் ஆவியை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டு படுக்கிறோம், காலைல உமக்கு சித்தமானாலும் எங்களை எழுப்போம் அப்படின்னு சொல்லி. அந்த பண்பு இவரிடத்திலும் இருந்தது. உலகத்தை விட்டே போகிற ஆண்டவர், பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சங்கீதம் 31:15 சொல்கிறது, எங்கள் காலங்கள் உம்முடைய கையில் இருக்கிறது. உபாகமத்தில் படிக்கிறோம் 33:3 பரிசுத்தவான்கள் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். இப்போ இயேசுநாதர் யார்? பரிசுத்தவான், பாவம் அறியாதவர். என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று யாராவது என்னை குற்றஞ்சாட்ட முடியுமான்னு கேட்குறார். பரிசுத்தவான். அதனால தான் இன்றைக்கி ஒரு குழந்தை தன் தகப்பன் மடியில் விழுவது போல் இங்கே ஆண்டவர் அவருடைய அப்பா கையில் என்னுடைய உயிரை பத்திரமாக வச்சிங்க அப்படின்னு சொல்லி இங்கே உயிரை விடுகிறார். ஆவியை விட்டார், ஜீவனை விட்டார். மகா சத்தமாக சொல்லிட்டு ஜீவனை விட்டார். நல்லா கவனிங்க. இப்போ நம்மளாம் எப்படி உயிரை ஊற போகிறோமோ, இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற நான் எப்படி உயிரை விட போகிறேன்னு எனக்கு தெரில. ஆனாலும் ஒரு சமயம் என்னுடைய தகப்பனார் மரிக்கிற வேலையில் நான் போய் அவரை என்னுடைய தொட மேலே அவருடைய தலையை வச்சுக்கிட்டு இருந்தேன். 3 தடவை போய் ஜெபிச்சுட்டு வந்தேன். ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் காப்பாற்று, உங்களுக்கு சித்தமானால் காப்பாற்றணும். 3ஆவது தடவை வரும்போது எல்லோரும் சொன்னாங்க, அப்பா நீ கடைசியாக அவர் வாயில் பாலை ஊற்று அப்படின்னு. நானும் ஊற்றினேன். உடனே அப்படின்னு சொல்லி டக்குன்னு உயிரை விட்டார். அப்போ உயிரை விடுறதுக்கு முன்னாடி அந்த பெருமூச்சு ஒன்று வெளியே வருது.
என் மூச்சு எப்போ நிற்க போதும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மூச்சு எப்போ நிற்க போதுன்னு ஒருத்தர் கையிலையும் இல்லை. அதனால் நாம் வாழும்போதே ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவரிடத்தில், அப்பா இன்றைக்கி நான் படுக்க போகிறேன், என் ஆவியை உம்முடைய கையில் கொடுக்குறேன், நான் பிசாசு கையில் கொடுக்கல, ஏசப்பா கையில் கொடுக்குறேன், பத்திரமா வச்சுருந்து காலில் திருப்பி கொடுத்துருங்க, நான் மீண்டும் வந்து உமக்கு நன்றி செலுத்தி என் வாழ்க்கையை வாழ்கிறேன், பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. டெய்லி ஒப்பு கொடுங்க. அப்போ எந்த கெட்ட கிருமியும் உன்னை அணுகாது. பாருங்கள், இதனுடைய ரகசியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம உயிரை நம்மளால் விட முடியாது, ஆனால் அவர் தம் உயிரை தாமே விட்டார். மரணம், கடவுளுக்கு மரணம் கிடையாது, ஆனால் இங்கே மரணத்தை அவர் தனக்கு வரட்டும்னு அனுமதித்தாராம். ஆட்கொள்ள அனுமதித்தார். சுய விருப்பத்தின்படி மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அதை தன்னுடைய தகப்பனிடத்திலே ஒப்படைத்தார். ஒரு மகனுக்கும் ஒரு தகப்பனுக்கும் இடையே உரிமை, உறவு, அன்பு, பாசம், அதிகாரம் எல்லாவற்றையும் எவ்வளோ இருக்கும். ஒரு தகப்பனுடைய சொத்தெல்லாம் யாருக்கு? பிள்ளைக்கு தானே. அப்போது மகனுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது அதை தகப்பனிடத்தில் போய் பகிர்ந்து கொள்கிறார். அது பாசத்தின் உறவு. அதனால தான் என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எந்த இக்கட்டு வந்தாலும் சரி ஆண்டவரிடத்தில் ஒப்படைங்க. நிச்சயமாய் உங்கள் காரியம் ஜெயமாக மாறும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக அவர் ஜீவனை விட்டவுடனே அங்கே சில இயற்கை அதிசயங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. அவையாவன: 1, பூமி அதிர்ச்சி. 2, அவங்க தேவாலயத்தில் அதுக்கு முன்னாடிலாம் அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கிற அந்த பிரசங்க பீடத்தை, அதாவது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடத்தை பார்க்க முடியாது. ஒரு திரைச்சீலை போட்டு என்ன பண்ணுவாங்க, மறைச்சிடுவாங்க, ஒரு துணியை போட்டு மறைச்சிடுவாங்க. இன்றைக்கும் புறஜாதிகள் கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட அந்த துணி இருக்கும். ஆனால் இனிமேல் மனிதனுக்கும் கடவுளுக்கும் எந்த மறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த துணியை மேல் தொடங்கி கீழே வந்து கீழ்ச்சிட்டா யாருன்னா மனுஷன் கீழ்ச்சிருப்பான்னு சொல்லிவிடுவாங்கன்ட்டு மேலேருந்து கீழே கிழிய பண்ணினார். அது மாத்திரமல்ல, கல்லறைகள் தானே திறவுண்டன. ஏன்னா இயேசுநாதர் 2ஆம் வரிகள் வரும்போது கல்லறை வெடிக்க போகுது. அதுக்கு ஒரு சாம்பிளாக அன்றைக்கே ஏசாமி உயிரை விடும்போதே கல்லறைகள் வெடித்தன, பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள். பூமி எங்கும் இருண்டு போச்சு 3 மணி நேரம். எல்லாரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, ஐயோ ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு. பகல்லையே இருட்டா? இதை கண்ட 100க்கு அதிபதியும் சிலரும், ஒரு கால் இவர் மெய்யாகவே நீதிமான் தானோ என்று அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அங்கே இருந்த சில மனிதர்கள், யூதர்கள், இவன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள திராணி இல்லை, இவன் மற்ற ஊருக்கு உபதேசம் செஞ்சான், யாராருக்கோ கண்ணை கொடுத்தான், உயிரோடு எழுப்பினா, ஆனால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள திராணி இல்லை என்று சொல்லி கேலியும் பேசினார்கள். அங்கே பக்தி உள்ள சில யூதர்களும் இருந்தார்கள், சில பெண்மணிகளும் இருந்தார்கள். அங்கே பக்தியுள்ள ஒரு மனிதன் யோசேப்பு என்பவன் பிலாத்தினுடைய துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அங்கே அந்த கல்லறை எது அருகாமையில் இருக்கிறதோ அந்த கல்லறைக்கு கொண்டு போகிறான். அது அவனுடைய வம்ச கல்லறை. இதுவரைக்கும் யாரையும் அங்கே புதைக்கவில்லை. இயேசுநாதர் தான் முதல் பாடியாக அங்கே போது புதிய கல்லறையிலே அதை அனுமதி கேட்டு அங்கே உள்ளே வைக்கிறான். துணியெல்லாம் நல்லா பேக் பண்ணி யூதர் முறைமைப்படி. முற்காலத்தில் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கதோமுன்னு ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் வந்து ஆண்டவருக்கு 100 கிலோ கரியப்போளம், வெள்ளைப்போளம் இவைகளை கலந்து அங்கே யூதர் முறைமைப்படி அவரை அடக்கம் செய்கிறார்கள். ஒரு பெரிய கல்லறையை அங்கே புரட்டி வைக்கிறார்கள். இதன் பிறகு பரிசேயர் சதுசேயர் போய் பிலாத்துவினிடத்தில் இயேசுநாதரை அவர்கள் ஏமாத்துறவன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க,
என் சரீரத்தை வைப்பீர்கள், ஆனால் நான் 3ஆம் நாள் உயிரோடு வந்துடுவேன் அப்படின்னு இவர் சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகவே கல்லறைக்கு சீல் வைக்க வேண்டும். அப்போ பிலாத்து சொல்கிறான், உங்ககிட்ட தான் இப்போ நிறைய போர் வீரர்கள் இருக்கிறாங்களே, நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், உங்களால் கூடிய மட்டும் அந்த கல்லறைக்கு சீல் வைப்பீங்களோ இல்லை பாதுகாத்து கொள்வீங்களோ போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான். அவர்கள் தங்கள் போர் வீரர்களை அனுப்பி சீல் வச்சு அதை 3 நாள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவம் போவதற்காக இரத்தம் சிந்தி இப்பொழுது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதை அங்கே பக்தியுள்ள யூத பெண்மணிகள் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த புனித வெள்ளிக்கிழமை அன்று இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இப்பொழுது மண்ணிலே இருக்கிறது, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் உனக்காக எனக்காக மரித்தார். ஆண்டவர் தாமே இந்த சத்தியத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கட்டும். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் என்னென்றைக்கும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன். இறுதியாக 94வது பாடல் ஒரு 2 சரணங்களை பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோம். சிலுவை சுமந்த உருவம். சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே சுவண்டை வா நம்பி சுவண்டை வா பொல்லா உலக சீற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சீற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷமோ கர்த்தாவின் அன்பண்டை வா. காணா நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுவண்டை வா. நம்பியே சுவண்டை வா. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில். நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவார். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுவண்டை வா. நம்பியே சுவண்டை வா. ஜெபம் செய்வோம். இரக்கமும் உருக்கமும் நிறைந்த அன்பு தகப்பனே இயேசு சுவாமி, மனிதருடைய பாவத்தை போக்க வந்தவரே, உம்முடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக எங்கள் பாவங்கள் எங்களை விட்டு கடந்து போகிறதப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
சகல பாவத்தையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, உம்முடைய இரத்தத்தால் எங்களை சுத்திகரிப்பதற்காக இந்த சிலுவை மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர். இப்போதும் மீண்டும் இந்த உலகம் சகஜ வாழ்க்கைக்கு திரும்ப இந்த கெட்ட கிருமியை அழித்து போடும் ஐயா. அன்று சாத்தானை சிலுவையில் நசுக்கின தேவன் ஒருவரால் மட்டுமே இந்த கெட்ட கிருமியும் அழிக்க முடியும். இதற்கான மருந்து கண்டுபிடிக்கவும் சகல அறிவியல் அறிஞர்களுக்கும் அப்பேற்பட்ட தெய்வீக ஞானத்தை நீர் கட்டளிடவன்மா செபிக்கிறோம். ஆண்டவரே, இதனுடைய மூலம் எங்கே இருக்கிறது, இந்த கொரோனா வைரஸ் மூலம் எதிலிருந்து வந்தது என்பதை இன்று வரைக்கும் அறியாமல் இருக்கிறார்கள். என் தேவனே, அதனுடைய ஆதி மூலம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து, ரிஷி மூலம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை வேறறுக்க எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் நீர் கிருபையை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட விவேகம், ஞானம், அறிவு, புத்தி எங்களுக்கு தாரும். இப்போதும் தொலைக்காட்சி வழியாக இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. அவர்களுக்கு எந்த வியாதியோ பலவீனமோ சோர்வோ வராதபடிக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தையும் சுகத்தையும் தந்து நீர் காத்துக்கொள்ளும். இந்த புனித வெள்ளி ஆராதனையிலே இதை பார்த்த ஒவ்வொருவருக்கும் திருப்தியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் நீரே வாழ வையும். உலகத்தை ரட்சியும், இந்தியாவை ரட்சியும், தமிழ்நாட்டை ரட்சியும், எங்கள் பகுதியை காப்பாற்றும். ஆண்டவர் ஒருவரே இந்த நன்மைகள் யாவையும் செய்து உயர்த்துவீராக. துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் இந்த ஜெபத்தை மன்றாடுகிறேன் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்னோன்ய ஐக்கியமும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட என்னைக்கும் இருப்பாராக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெரிந்த பண்டிகைகளை சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.